ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஆர்னோவுக்கு இதை விட பயங்கரமான அடி யாராலும் கொடுக்கவும் முடியாது. அதாவது அவரை திட்டாமல் வச்சு செஞ்சார். ஸ்டார்டிங் வந்து எல்லோரையும் பாராட்டினார். ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்தாங்க, ஒரு சில பேரை தவிர்த்து. எனக்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்னவ், சாச்சனா, இன்னும் ஒரு சில பேரில் வந்துட்டு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி பண்ணாங்க. இவங்களாம் உண்மையில் நடிகர்கள் தானா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் இன்னும் ஒரு சில பேர்லாம் வேறு மாதிரி, தீபக், முத்துக்குமரன், நம்ம பவித்ரா, ஐயோ ஜாக்லின், வேறு மாதிரி நம்மளுடைய இவர் விஜய் விஷால், அருண்லாம் அப்படியே ஹீரோ மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சார். அவ்வளோ அழகாக பண்ணார். நிறைய பேர் அப்படியே சூப்பராக பண்ணாங்க. வேறு மாதிரி வெறுத்திரமாக இருந்துச்சு. அதுக்கெலாம் வந்துட்டு பாராட்டுகள் கொடுத்தாரு. அப்போது வந்துட்டு சுனிதா வந்துட்டு வழக்கம் போல் செக்ரிகேட் பண்ணார். இந்த பக்கம் 8 பேர் வாங்க, அந்த பக்கம் 8 பேர் வாங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு உள்ளே வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் கேட்டுட்டு சூப்பராக ஒன்று சொன்னார். நான் ஒன்று சொல்லணும், வர்ஷினி வந்து பேசுனதுக்கு சௌந்தர்யா நீங்கள் காமன் கம்போஸ்டாக பதில் சொன்னீங்களா, ரொம்ப அழகாக இருந்துச்சுமா. இப்போ என்ன அர்த்தம், வர்ஷினி நீங்கள் வந்து கேம் விளாட்னு சொல்லிட்டு வன்மத்தை கொட்டினீங்க, ஆனால் சௌந்தர்யா அதுக்கு சூப்பராக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணார். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அருணுக்கு சொன்னார் பாராட்டு. அருண் வேறு லெவலில் ஆர்வம் பேசுறதுக்கு சூப்பராக பதில் குத்திங்க பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஏன்னா எனக்கு இரிட்டேட்டாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக பண்ணிங்க. இதே பழைய அருணாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க சார்? கண்டிப்பாக சண்டை வந்திருக்கு சார். இப்போது நான் நல்லா மாறி இருக்கேன் சார், சூப்பர்ப்பா, நீ உட்காருப்பா அப்படின்னார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு புத்தர் கதை சொன்னார். புத்தர் இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு புத்தரை திட்டிகிட்டே இருந்தான். என்னங்க ஒருத்தர் வந்து திட்டிகிட்டே இருக்கான், நீங்கள் வந்து கம்முன்னு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது, அதாவது ஒரு பரிசை வந்து அவங்க கொடுக்க வராங்க, நான் வாங்கலைன்னா அந்த பரிசு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டாங்களாம். அவர்கிட்ட தான் இருக்கணும். அதே மாதிரி தான். ஸோ திட்டம் வந்தவங்க நான் திட்டம் வாங்கிக்கலாம், அப்போ யார்கிட்ட இருக்கும்? அவர்கிட்ட தான் இருக்கும். வேறு மாதிரி மூஞ்சே மாறி போச்சு ஆர்னோவுக்கு. அப்புறம் சொல்லுங்கள் ஆர்னோ அப்படின் போது, இல்லை சார் எனக்கு புரிதல் இல்லை, நான் வைல்ட் கார்டு இல்லை வரலாம்னு நினச்சேன், இங்கே வந்து இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், மானே தேனே பொன்மானே அப்படின்னாரு. சரி உட்காருங்கட்டார். அவளில் முடிஞ்சு போச்சு. அவருக்கு யோசிக்கிறாரு, என்ன எழுப்பி நம்மளை வந்து வச்சு செய்வாங்க பார்த்தா கடைசியில் உட்கார சொல்லிட்டாங்க, அதுக்கு முன்னாடி அருண்மனை வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு நம்ம விஜய் சேதுபதி. சூப்பராக இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு ஆர்னோ எவ்வளோ பிடிக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.